ரிஷபத்தில் நம்ம பலன் சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பர் இயர் தான் இது ஒரு இங்கிலீஷ் இயரில். ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் பர்ஃபெக்டான அமைப்பில் தான் இருக்குது. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஆக மாட்டார். ஸ்தானம் நின்ற ஸ்தானத்தை அவர் கெடுப்பார். எல்லாத்துக்குமே கெடுப்பார். ரிஷபத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே. ஆல்ரெடி வந்து ரிஷபம் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடம். லவ் இல்லாமல் ரிஷபம் இருக்க முடியாது, ரிஷபம் இல்லாமல் லவ் இருக்கும். லவ் பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன அடுத்தது? இந்த லவ் பண்ணுறவங்கள கல்யாணம் பண்ண முடியுமா? இதுதான் $1 மில்லியன். ரிஷபராசி ஸ்திர ராசி. வருஷம் ஆரம்பிக்கிறதே ரிஷபராசியில் தான். 11ஆம் இடத்துல சனி பகவான் தன்னுடைய ராசியை பார்க்குது. அதாவது எந்த விஷயத்திலும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாதுன்னு வேலை மாற்றம். அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது தொழில் தொடங்கலாமா, தெரியாத விஷயத்தை செய்யலாமா, இப்படிலாம் தோண ஆரம்பிக்கும். இதெல்லாம் சனி பார்வையில். எதையாவது ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும். உதாரணமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. அந்த வீடு கட்டுவதில் சில தடைகள். தன்னுடைய சகோதரன் சகோதரி, தன்னுடைய குடும்பம், அதற்காகவே வாழக்கூடிய ராசி ரிஷபராசி. எல்லாமே செய்திருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வயது முதிர்ந்து போன பிறகு இவர்களுக்கு ஏதாவது உதவி வேணும், சகோதரர்கள் செய்கிறாங்களான்னா செய்யலையே, நம்ம எதிர்பார்த்தபடி நம்ம சகோதரர்கள் இல்லையே. அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் கொஞ்சம் போட்டிகள் கடுமையாக இருக்கும். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா ப்ரொவோக் பக்தி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். 2026ஆம் புத்தாண்டு வரப்போகுது. இந்த புத்தாண்டு ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே எப்படி அமையும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஒரு கேள்விக்கு பதிலளிக்கிறதுக்காக இன்று நம்முடன் 4 ஜோதிடர்கள். முதலாவதாக சுபாஷ் பாலகிருஷ்ணா அவர்கள், இரண்டாவதாக மகேஷ் ஐயர் அவர்கள், மூன்றாவதாக கனகாம்பாள் அம்மா அவர்கள், நான்காவதாக பஞ்சநாதன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி அமைய போகுது? சுபாஷ் ஐயா அவர்கள் நீங்கள் சொல்லுங்கள். ரிஷபம் வந்து இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் கோச்சார ரீதியாக தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம்ங்கிறது ஒன்று இருக்குது. நாம் வந்து பொதுமக்கள்கிட்ட, தமிழக மக்கள்கிட்ட 2 குரூப்பை நம்ம பார்க்கலாம். ஒன்று, டெக்னிக்கலெல்லாம் ரொம்ப பேசாதீங்க, எனக்கு என் ராசிக்கு என்ன நடக்கும் நடக்காது அதை பற்றி மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். இன்னொரு குரூப்பு, நம்ம பலன் சொன்னோம்னா அது எப்படி இந்த பலனை சொல்கிறாங்க அப்படின்னும் கேட்பாங்க. ஸோ அப்போ டெக்னிக்கலாக நம்ம சொல்ல வேண்டியது வரும். ஒட்டு மொத்தத்தில் யதார்த்தமாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் நிறைய இருக்குது. நம்ம சொல்லக்கூடிய பொது பலன்கள் கோச்சார ரீதியாக சொல்கிறோம். அப்போ எனக்கு நடக்கலையே நடக்குதேன்னு சொன்னால் மாற்றங்கள் இருக்கத்தான் செய்யும். பிறப்பு ஜாதகங்களில் கொஞ்சம் சேஞ்சஸ் இருந்ததுன்னா நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் மாற்றங்கள் இருக்கும். பிறப்பு ஜாதகங்களில் நல்ல தசாபக்தியெல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம சொல்கிற பலன்கள் துல்லியமாக 100% இருக்கும். இவ்வளோதான் விஷயம். ரிஷபம் வந்து இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தில் நம்ம பலன் சொல்லணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு சூப்பர் டூப்பர் இயர் தான் இது ஒரு இங்கிலீஷ் இயரில். ஏன்னா எல்லாமே அவங்களுக்கு வந்து ஒரு பிக்சர் பர்ஃபெக்டான அமைப்பில் தான் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சனி பயிற்சியும் சரி, 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி, அதே மாதிரி தனஸ்தானத்திலேருந்து 3ஆம் இடத்திற்கு போகக்கூடிய உதயஸ்தானத்தில் போகக்கூடிய குரு. ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் குரு ஆக மாட்டார். அவர் ஸ்தானம் நின்ற ஸ்தானத்தை அவர் கெடுப்பார். எல்லாத்துக்குமே கெடுப்பார். ரிஷபத்துக்கு கொஞ்சம் அதிகமாகவே கெடுப்பார். ஆனால் குரு பார்வையில் வரும்போது வேற்றுமைகள் வேறு, அந்த பலன்கள் வேறு. குரு பார்வையில் வந்து ரிஷபத்துக்கு வந்து அந்த 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வை, குருவுடைய 5ஆம் பார்வை ரிஷபத்திற்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துல போய் விழுது. ஸோ இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருமணம் முதல்ல 7 மணி திருமணத்தில் பார்க்கணும். அப்போ ரிஷபத்தில் என்னென்னா ஆல்ரெடி வந்து ரிஷபம் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய இடம். லவ் இல்லாமல் ரிஷபம் இருக்க முடியாது, ரிஷபம் இல்லாமல் லவ் இருக்க முடியாது. அப்போ லவ் பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன அடுத்தது? இந்த லவ் பண்ணுறவங்கள கல்யாணம் பண்ண முடியுமா? இதுதான் $1 மில்லியன் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் வந்து யார் பதில் சொல்கிறது? இந்த கொஸ்டினுக்கு வந்து பதில் வந்து காலம் தான் சொல்லணும். அந்த காலம் தான் இப்போ சொல்ல போகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்போது உங்கள் லவ் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் டு மேரேஜ் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் வருது. 2, 9ஆம் இடத்தை வந்து குரு பார்க்குறார் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய உறவுகள், பிரிந்து போன சொந்தங்கள் எல்லாம் ஒன்று சேரக்கூடியது. அப்புறம் அப்பா அம்மா இவங்களுக்குள்ள பசங்களுக்குள்ள கெடுபடியாக சண்டைகள்லாம் நிறைய குடும்பத்தில் இன்றைக்கி அசாதாரணமாக இருக்குது. அதெல்லாம் சரியாகி அப்பா அம்மா கூட மறுபடியும் சேர்ந்து வாழக்கூடியது. அது தாய் தந்தையோடு இருக்கும்போது தான் அவங்கள நம்ம பார்த்துக்க முடியணும். போனதுக்கப்புறம் பேசி பிரயோஜனம் இல்லை. அதனால் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு நல்ல மரியாதை, சந்தோஷத்தை கொடுத்து நிறைய அவர்களுக்கு வந்து அவங்கள நல்ல சந்தோஷமாக வச்சுட்டு பார்த்துக்கணும். அது ஒன்று. அடுத்தது 11ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு பகவான். 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்கும்போது ரிஷபத்துக்கு அதிகமான லாபங்கள் வரும். அது அவரோட சொந்த வீடும் கூட, குருவுடைய வீடும் கூட. ஸோ எந்த ஆங்கிளில் பார்த்தாலுமே சனியோடைய பயிற்சியும் குருவுடைய பயிற்சியும் ரிஷபத்திற்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு இயராக இருக்குது. நீங்கள் எந்த டாபிக் எடுக்கு ரிஷபத்துக்கு, அது வேலைவாய்ப்பு, திருமணம், குழந்தை பிறப்பு, இது எந்த இதை எடுத்தாலும் ரிஷபத்துக்கு வந்து நல்லா இருக்குது. அப்படின்னா இது நல்லா இருக்கக்கூடிய காலங்களில் ஒரு சிரமம் ஒன்று இருக்குது.
ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து தோல்வியை கையாளுறது ஈஸியாக கையாளுறவங்க, வெற்றியை கையாளுறது தெரியாது. அந்த ஹைப்பில் வந்து என்ன ஆகும்னு சொன்னால் எமோஷ்னல் இம்பேலன்ஸ் ஆகும். கண்ணாப்பினான செலவு பண்ணுறது, கண்ணாப்பினான இது பண்ணுறது. நம்ம ஒரு தகுதிக்கு வந்தோடனே எல்லாருக்கும் ஒரு 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 விதமான ஆட்டிடியூட் வரும். அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது மட்டும்தான் ரிஷபத்துடைய பொறுப்பு. ஒட்டு மொத்தத்தில் ரிஷபருக்கு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு இயர். ரொம்ப சிறப்பு. 2026 புத்தாண்டு ரிஷப ராசிக்கு எப்படி இருக்க போகுது? மகேஷ் ஐயா நீங்க சொல்லுங்க. 2026 ரிஷபராசி நண்பர்கள். ரிஷபராசி ஸ்திர ராசின்னு பேர். இந்த வருஷம் ஆரம்பிக்கிறதே ரிஷபராசியில் தான் ஆரம்பிக்கும். 11ஆம் இடத்துல சனி பகவான் தன்னுடைய ராசியை பார்க்குறாரு. அதாவது எந்த விஷயத்திலும் சோம்பேறித்தனம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. வீட்டில் அம்மா அப்பாலேருந்து ஆரம்பித்து டீச்சர்லேருந்து ஆரம்பித்து எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் ரிஷபராசிக்கு சோம்பேறித்தனம் இருக்கும். அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தால் தடைபெறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. வேலை மாற்றம், அதே சமயத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஏதாவது தொழில் தொடங்கலாமா, தெரியாத விஷயத்தை செய்யலாமா, இப்படிலாம் தோண ஆரம்பிக்கும். இதெல்லாம் சனி பார்வையில். குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். எப்படியும் நம்ம சம்பாதிச்ச பணமோ இல்லை சம்பாதிச்சு வச்சுட்டு இருக்கிற பணமோ எப்படியும் என்னை காப்பாற்றுது. 10 வருஷமாக டைம் சரியில்லை, இப்போ தான் ஓரளவுக்கு நல்லா ஓடிட்டுருக்கு சார். அது அப்படியே எனக்கு மெயின்டைன் ஆச்சு, அப்படியே அப்லிஃப்ட் ஆச்சுன்னா சந்தோஷம் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலமாக ரிஷபராசி என்பவர்களுக்கு இப்போ இருக்குது. 3ஆம் இடத்துல குரு பகவான் வரார். இந்த 3ஆம் இடத்துல ஜூன் மாதத்துக்கு அப்புறம் சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம், தம்பி தங்கைக்கு கல்யாணம் ஆகிடும். இல்லைன்னா ஏதேனும் ஒரு விசேஷம் இருந்ததுன்னா அவங்களுக்கு காரியம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள், அவங்க பட்டய படிப்பு முடிக்கிறது, இது போன்ற நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குரு பகவானுடைய பார்வை விருச்சிக ராசியில் விழுகுது, 7ஆம் இடம். இவங்களுக்கே கல்யாணம் எதிர்பார்த்தா கண்டிப்பாக நடக்கும். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னு சொன்னால் மகர ராசிக்கு விழுகுது. எங்கேனும் நான் ஆன்சைட்லாம் போனோன்னு வச்சா நல்ல வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்குது. நிறைய விஷயம்லாம் சக்ஸஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் என்னுடைய கணித பிரகாரம் ஆஃப்டர் ஜூன் இருக்குது. பணம் பொருளாதாரம் உயரும். எப்போவுமே மகாலட்சுமிக்கு ஒரு இது உண்டு, பெருமாள் வந்து ஹிருதயத்திலே வச்சுட்ருப்பார். ஏன் அப்படின்னு கேட்டால், நீ அந்த இடத்துக்கு போனவன் நல்லா வச்சுப்பாரான்னு கேட்பேன். நல்லா வச்சுக்கிறவங்க கிட்ட அம்பாள் இருப்பாளாம். இல்லைன்னா நான் போயிட்டு வரேன்ட்டு போவாலும் திரும்பி வர்றதுக்குள்ளே இவங்க படாத பாடுபடுவாங்க. லக்ஷ்மி இருக்கும்போது காப்பாற்றுறது ரொம்ப முக்கியம்னுவாங்க. ஏன்னா லக்ஷ்மி ஷீர சமுத்திரதனயாம்னு சொல்லுவாங்க. சமுத்திரம் எப்படி வந்து இந்த அலை இருக்கோ அதே போன்று தான் மகாலட்சுமியோட இதுவும். ஆக இவர்கள் பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமானோட இந்த வருஷத்தை ஆரம்பித்தா ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பஞ்சநாதன் ஐயா நீங்க சொல்லுங்க, இந்த 2026ஆம் ஆண்டு ரிஷபராசிக்கு எப்படி அமைப்போகுது? ரிஷப ராசியில் வந்து 2ஆம் இடத்துல இப்போ குரு பகவான் இருக்கிறது. இந்த குரு பகவான் வந்து ஆரம்ப கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பெரிய வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுப்பார். நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ், எங்களுக்கு வந்து சரியான கைடன்ஸ் இல்லை, சரியான டீச்சர்ஸ் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு இப்போ நல்ல கைடன்ஸ், நல்ல டீச்சர்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. முக வசீகரம் கிடைக்கும். எந்த ஒரு இடத்துல போனாலும் உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அது கிடைக்க போகிற ஆண்டாக இது இருக்கும். ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு டென்ஷனும் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த ஆண்டு முழுவதுமே எதையாவது ஒரு விஷயத்தை நம்ம சாதிக்கணும். உதாரணமாக ஒரு வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அந்த வீடு கட்டுவதில் சில தடைகள், சரியான நேரத்தில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள், இந்த மாதிரியான ஒரு டென்ஷன் மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். பயணங்கள் பார்த்திங்கன்னா, பயணங்கள் வந்து இந்த ஆண்டு திருப்திகரமான பயணங்கள் இவங்களுக்கு அமையும். 3ஆவது ஸ்தானத்தில் குரு பகவான் வரும்போது அது என்ன ஆகுதுன்னா, குரு பகவான் நல்ல கிரகம் தான், ஆனால் 3ஆம் இடத்துக்கு குரு பகவான் வரும்போது ஒரு விஷயம், ஆண் சகோதரனோடு ஒரு பிரச்சனை வருது. எப்போவுமே ரொம்ப கூர்ந்து கவனிக்கணும். ஒரு குருவுக்கு வந்து 3ஆவது ஸ்தானம் 4ஆவது ஸ்தானம் அவ்வளவு சிறப்பானது இல்லை. அவர் 3ஆவது ஸ்தானத்துக்கு வரும்போது ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பம் வருது. இளைய சகோதரனோடு ஒரு பிரச்சனை வருது. இதுக்கு இன்னொரு ப்ரூஃப் என்ன கேட்டிங்கன்னா, 8ஆம் இடத்துல செவ்வாய். அப்போ சகோதர உறவில் ரொம்ப பொறுமையாக செல்ல வேண்டிய ஆண்டு. ஏன் அதை குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, சின்ன வயசுலேருந்து சுயநலம் இல்லாமல் தன்னுடைய சகோதரன் சகோதரி, தன்னுடைய குடும்பம், அதற்காகவே வாழக்கூடிய ராசி ரிஷபராசி. எல்லாமே செய்திருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வயது முதிர்ந்து போன பிறகு இவர்களுக்கு ஏதாவது உதவி வேணும், சகோதரர்கள் செய்கிறாங்களான்னா செய்யலையே, நம்ம எதிர்பார்த்தபடி நம்ம சகோதரர்கள் இல்லையே அப்படின்னு வருத்தமுடைய ராசி. அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாக இந்த ஆண்டுடைய கிரகநிலைகள் இவங்களுக்கு அமையுது. திருமணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கிடணும். இவங்க நிறைய பேருக்கு காதல் திருமணங்கள் கைகூடி வரும், சரிங்களா? அதே மாதிரி நோய் உற்றவர்களுக்கு நோய் குணமாகக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்கும். இந்த ஆண்டு வந்து ரிஷபராசியை சேர்ந்தவர்கள் அவர்கள் வந்து ஒரு அதிகாரத்துக்கு வரக்கூடிய யோகம், ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தால் கூட ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய யோகம், அதெல்லாம் அந்த ரிஷபராசிக்கு இருக்குது. பணப்புழக்கம் திருப்திகரமான அளவுக்கு அவங்களுக்கு இருக்க போகுது.
லாபத்தில் வரக்கூடிய சனி பகவான் தொழில் நிலையில், அவங்களுடைய வேலை நிலையில் பெரிய ஒரு வளர்ச்சியை கொண்டு வந்து கொடுக்க போகிறாரு. 10ல் ஒரு பாவி இருந்தால் நல்லதுங்கிறாங்க. ராகு உட்கார்ந்துருக்காரு. அதனால இவங்களுக்கு வேலை ரீதியாக, தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி இந்த ஆண்டு இருக்கும். மகாலட்சுமி வழிபாடு இந்த ஆண்டு செய்யணும். தினந்தோறும் பூஜை செய்யலாம். முடியலைன்னா வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லிட்டு வந்தாலும் பெரிய வளர்ச்சி ஏற்படும். நீங்க சொல்லுங்கம்மா, இந்த 2026ஆம் புத்தாண்டு ரிஷபராசிக்கு எப்படி இருக்க போகுது? ரிஷபராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா எப்பயுமே குடும்பத்துக்காகவும் தன்னை நம்பி இருக்கக்கூடியவர்களுக்கோ கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். அவர்கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், பொறுப்பு ஒப்படைச்சவங்க தூங்கிடலாம், இவங்க தூங்க மாட்டாங்க. இரவு பகல் பாராமல் அந்த வேலையை வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக செஞ்சு முடிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஏன்னா பாரம்பரியம், கலாச்சாரம் இது மாதிரி பழசெல்லாம் நினச்சி பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. எப்பயோ யாரோ ஒருத்தர் செஞ்ச உதவியை வந்து இன்னமும் நினச்சிருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரர்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்ட அவர்களுக்கு வந்து கடந்த 5-6 வருஷ காலமாகவே 10 வருஷமே எடுத்துக்கலாம், நிறைய போராட்டங்களை சந்திச்சிருந்திருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த 2026 அப்படின்னா வெளிநாடு போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம், அல்லது படிப்புக்காக மேற்படிப்பு PhD இது மாதிரி மேலே படிக்கணும், இல்லை வெளிநாடு போய் படிக்கணும் அப்படின்னு இருக்கக்கூடியவர்களுக்கும் இந்த காலகட்டங்கள் மிக சிறப்பாக இருக்குது. அதே சமயத்தில் அரசு உத்தியோகத்துக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கும் கொஞ்சம் போட்டிகள் கடுமையாக இருக்கும். தொடர்ந்து முயற்சி பண்ணணும். ஏன்னா அப்புறம் பார்த்துக்கலாம், ஐயா சொன்ன மாதிரி கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை மட்டும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாங்க அப்படின்னா இவர்களுக்கு வந்து வெற்றி நிச்சயம். எந்த ஒரு இதுவுமே காரியங்கள் வந்து கரெக்டாக செயல்படுத்த முடியும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் இவர்களுக்கு உண்டு. தாயார உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அவங்களுக்கு கொஞ்சம் உடல்நிலைகளை கொஞ்சம் பாதிப்பு உருவாக்கி கொடுக்கும். அதே சமயத்தில் இவர்களுக்கே சின்ன சின்ன மன அளவில் சோர்வு உருவாக்கும். இவ்வளோ தூரம் நம்ம பண்ணுறோம், நமக்கு உண்டான ரெகக்னேஷன் கிடைக்கல, ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது, என்ன போய் அப்படிங்கிற மாதிரியானதெல்லாம் தோணும். அதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இவர்களுக்கு உண்டானது கண்டிப்பாக எங்களுக்கு கிடைச்சே தீரும். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதேன்னு கிருஷ்ண பரமாத்மா சொன்ன மாதிரி இவர்கள் வந்து எப்பயுமே தன்னுடைய வேலையை தன்னுடைய பர்ஃபெக்டாக செஞ்சாங்கன்னா அவர்களுக்கு உண்டானது கண்டிப்பாக கிடைச்சிரும். அப்படிப்பட்ட ஒரு ஆண்டு தான் இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஆண்டு. ரொம்ப தெளிவாக சொன்னீங்கம்மா.